ஒரு தடவை இப்படிதான் வந்து ஐயா பெரியார்ட்ட வந்து எல்லாம் கேட்கறாங்க. ஐயா வந்து இந்த மாதிரி பெண்கள் போற ரவிக்கை துணி இருக்குல்லங்க, ஜாக்கெட். இதோட விலை எல்லாம் ஏறி போச்சு. இதுக்கெல்லாம் என்னங்க ஐயா காரணம்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஐயா சொல்றாரு, பள்ளச்சியும் பறச்சியும் ரவிக்கை துணி போட்டா விலை ஏறத்தானப்பா செய்யும் அப்படின்னாரு. இதை வந்து ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட சொன்னா, அப்படியா அப்படின்னு நம்பும். ஆனா அறிவு கட்டத்தனமா நீங்க அதை நம்புறீங்களே. அடுத்து 2009 ஈழப்போர் நடந்துட்டு இருக்கு, இறுதிக்கட்ட போர் நடந்துட்டு இருக்கு. அதை கண்டிச்சு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்றாருங்க. உலகமே திரும்பி பாக்குது. ஐயோ இவரா பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு ஆரம்பிச்ச ஆர்ப்பாட்டம் 5 மணிக்கு முடிஞ்சதுங்க புசோன மாதிரி. அப்ப வந்து கேக்குறாங்க பத்திரிகைலாம் சேர்ந்து, ஐயா வந்து நீங்க போனா முடியலையே, குண்டு மலை பொழிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்கும்பொழுது சொன்னார் பாருங்க ஒரு பதில், மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை. எனக்கு இந்த வாய்ஸ் வரல அப்படின்னு போட்டாரு. மக்கள் அதை நம்புது, அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து அங்க ஈழத்துல ஒரு தலைவன் தன் குடும்பத்தையே கொடுத்து நிக்கிறாப்ல, இங்க ஒரு தலைவன் தன் குடும்பத்தையே கூட்டிட்டு டெல்லி போறாப்ல. எதுக்கு? பதவி பிச்சை வாங்குறதுக்கு. அப்ப கேக்குறாங்க எல்லாம் சேர்ந்து, அப்பவும் போட்டாரு பாருங்க ஒரு போடு,